Hello friends, வணக்கம். Welcome to Sumathi's Kitchen. இப்போ இதில் வந்து நம்ம பிரண்டையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நான் முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிரண்டை பொடி போட்டிருந்தேன். அதில் நிறையா வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நிறைய பேருக்கு வந்து பிரண்டை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி கட் பண்ணுறது வாங்குறதுன்னு தெரியாது. இப்போ நான் காமிச்சிட்ருக்குது பிரண்டையை காய வச்சிட்ருக்கேங்க. ஸோ பிரண்டை கொஞ்சம் காஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் எப்படி பார்த்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக நல்லா இருக்கணும். அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தோடனே அதை எப்படி க்ளீன் பண்ணுறது தான் இப்போ இந்த காணொலியில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இது வந்து பிரண்டை சில பேருக்கு வந்து அலர்ஜி மாதிரி கையை நல்லா அரிக்குங்க. அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் தடவிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அப்படி அல்லது நீங்கள் டிஸ்போசபிள் க்ளவுஸ் போட்டுட்டோம் நீங்கள் பண்ணிங்கன்னா கை அரிக்காது. அதனால் பயப்படாமல் அதை பயந்துக்கிட்டு நீங்கள் வாங்காமல் இருக்காதீங்க. பிரண்டை வந்து மூட்டு வலிக்கு ரொம்ப சிறந்த ஒரு நல்ல ஒரு மருந்துன்னு நான் சொல்லலாம். இதை வந்து இப்போ நம்ம துவையல் எப்படி செய்யுதுங்கிறத அடுத்து நான் செவ்வாய்க்கிழமை வீடியோவில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ க்ளீன் பண்ணுறதை இந்த காணொலியில் பாருங்கள். இப்போ இதுதாங்க பிரண்டை. இங்கே வந்து இந்த முழுசாக இலையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கட்டாக இங்கே விற்கிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்குது இந்த பிரண்டை. இது எப்படி க்ளீன் பண்ணிக்கணும்னா, இப்போ இலையெல்லாம் இருந்துச்சுன்னா இலையெல்லாம் எடுத்துடணும். ஓத்தில் வந்து பிஞ்சாக அப்படியே இலை மாதிரி வரும், அதை கட் பண்ணி எடுத்துடணும். அப்புறமா இந்த பிரண்டையை வந்து ஓத்தில் வந்து இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிக்கோங்க. முதல்ல கட் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி முக்கியமானதுங்க, கையில் வந்து இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை நல்லா தடவிக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த டிஸ்போசபிள் க்ளவுஸ் கூட போட்டுட்டு இதை க்ளீன் பண்ணலாம். ஏன்னா இது வந்து சில பேருக்கு ரொம்ப அலர்ஜியாக போயிட்டு ரொம்ப அரிக்கும் அது. அதனால அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கங்க. முதல்ல இப்போ நீங்கள் எடுத்தோன்னா அப்படியே ஒரு நார் மாதிரி வரும். நீங்கள் பாருங்கள், இப்படி நார் மாதிரி வருது. இதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அதுமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நக்குனீங்கன்னா உங்களுக்கு அது நார் வருது நல்லா தெரியும். நாரை வந்து பிச்சு எடுத்துக்கணும். நம்ம நார் எடுத்துட்டு இதை தாங்க இப்படி போட்டுக்கணும். நம்ம பாருங்கள், பிரண்டை நீங்கள் நினச்சதை விட எவ்வளோ ஈஸியாக இருக்குது நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு. ஸோ பச்சையாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காஞ்ச மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக வாங்காதீங்க. ஏன்னா இப்போ காஞ்சது வந்து நீங்கள் இனிமேல் இப்போ பிரண்டை பொடி பண்ணுறதுக்கு நீ வேணால் வாங்கலாம். ஆனால் இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான் நல்லது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது டிஸ்போசபிள் க்ளவுஸ் போட்டு பண்ணிங்கன்னா கை அரிக்காது. எனக்கு ஒன்றும் பண்ணாதனால நான் யூஸ் பண்ணலைங்க. ஸோ எல்லாருக்குமே அரிக்கும்னு சொல்ல முடியாது. அதான் சின்ன டிப்ஸ் இது. அடுத்த செவ்வாய்க்கிழமை இந்த நல்ல பிரண்டையை வச்சு ஒரு துவையல் சூப்பராக எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் பண்ணாதவங்க. நம்ம சுமதிஸ் கிச்சன்லேருந்து எங்கள் வீட்டு கைமணம் உங்கள் வீட்டில் மெனக்கட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீக்லி வீடியோஸ்.